சார் கே பாலகிருஷ்ணன் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு சொல்லி அவர் பேசினதாகவும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பல காலங்களிலே எல்லா காலங்களிலும் நடக்கிற இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள். அதுக்கு நானே இந்த தடவை இங்கே எதிர்கட்சியாக இருக்கும்போது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியாதில்ல பத்திரிக்கை சும்மா ரோட்டில் போய் உட்காந்துறதுக்கு இப்பயாவது காலையில் கொடுத்து சாயங்காலம் அனுப்பிச்சிடுறாங்க அதெல்லாம். நான் இருக்கும்போது என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் இந்த மாதிரி மறியல் போராட்டம் அனௌன்ஸ் பண்ணதுக்காகவே, அதுவும் எதுக்கு, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை எடுத்ததற்காக போராடினேன் நான். அந்த போராட்டத்துக்காக எங்கள் விழுப்புரத்தில் இருந்து மட்டும் எத்தனை பேரை கொண்டு போய் கேப்பர்குவாரி ஜெயிலில் இத்தனை நாள் வச்சிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாதில்ல. அந்த மாதிரி காலங்கள் எல்லாம் உண்டு. இருந்தாலும் இந்த போராட்டங்கள் அனுமதி பெற்று நடைபெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் ஆணையிட்டு அவைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இது அவரவர்கள் அவருடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டணிக்கு வந்து ஒரு